கும்மிடிப்பூண்டி அருகே ஒரே டாஸ்மாக் கடையில் தொடர்ச்சியாக 4வது முறையாக ஓட்டை போட்டு திருட முயன்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பணம் வைக்கப்பட்டிருந்த இரும்பு பெட்டியை உடைக்க முடியாமல் போனதால் மதுபாட்டில்களை திருடிச் சென்ற சம்பவத்தில் நடந்தது என்ன? டாஸ்மாக் கடையின் இரும்பு வேலிகளை உடைத்து சுவரில் துளையிட்டு கைவரிசை காட்டியுள்ளனர். கல்லா பெட்டியை அசைக்க முடியாமல் போக சரக்கு பாட்டில்களை மட்டும் தூக்கிச் சென்ற களவாணிகள் போலீசில் சிக்குவார்களா? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ரெட்டம்பேடு வடைகுண்டு கிராமத்தில் ஓஹோவென காசு அள்ளும் ஒரே டாஸ்மாக் இதுதான். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வயலுக்கு நடுவே நறுக்கான ஸ்பாட்டில் அமைந்துள்ள இக்கடைக்கு பாதுகாப்பு என்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை. காரணம், கண்ணுக்கு எட்டிய தூரம் கடை, வீடு என எதுவுமே இல்லை. மதுப்பிரியர்களே பாதுகாப்பு கொடுத்தால் தான் உண்டு. இரவு 10 மணிக்கு மேல் டாஸ்மாக்கை அடைத்ததும் ஒரு தலையை கூட இங்கு நீங்கள் பார்க்க முடியாது. அதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் கொள்ளை கும்பல் தொடர்ச்சியாக 3 முறை திருட்டை அரங்கேற்றி போலீசாருக்கு கடும் டென்ஷனை கொடுத்துள்ளனர். இதனால் கடையின் சுவற்றில் இரும்பு கம்பிகளை பதித்து அரணமைத்து வியாபாரத்தை கவனித்து வந்தனர். ஆனால் அதையெல்லாம் பெரிய மேட்டராக எடுத்துக் கொள்ளாத கொள்ளை கும்பல் ஒன்று 4வது முறையாக மீண்டும் அலறவிட்டுள்ளனர். இரும்பு வேலியெல்லாம் எங்கள் கரும்பு கரங்களுக்கு சாதாரணம் என தட்டி எடுத்து நள்ளிரவில் சுவற்றில் ஓட்டையை போட ஆரம்பித்தவர்கள் மெல்ல மெல்ல குடைந்து ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு ஓட்டையை போட்டு உள்ளே புகுந்தனர். ஃபர்ஸ்ட் டார்கெட் கல்லாப்பெட்டி தான். கொள்ளையர்களுக்கு அங்குதான் ஒரு ட்விஸ்டே காத்திருந்தது. சாதாரண கடை என்றால் மரப்பெட்டியில் கல்லாப்பெட்டி இருக்கும். ஆனால் இதுதான் சம்பவ கடையாச்சே. ஸ்ட்ராங்கான இரும்பு பெட்டியை இறக்கி கல்லாவாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். உடைத்து உடைத்து பார்த்தவர்கள் சப்பா முடியறடா சாமி, பொசம்பூரா இறங்கி போச்சு அப்படி என்று சோர்ந்தே போய்விட்டார்கள் போல. இதனால் இரும்பு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கலெக்ஷன் தொகை 1,59,000 ரூபாய் கொள்ளையர்களின் கைகளில் சிக்காமல் லபக்கென தப்பித்து விட்டார். கஷ்டப்பட்டு ஓட்டைய போட்டு வந்தாச்சு, காசை எடுக்க முடியல, வெறுங்கையா போறதா மனசு கேட்கலையே என வெம்பியவர்கள் கண்களை திருப்பி பார்க்க சரக்கு பாட்டில்கள் அவர்களை வா வா என அழைப்பது போல் இருந்தது. உடனே என்ன பெட்டி பெட்டியாக லவட்டி உள்ளனர். இச்சம்பவம் குறித்து கும்மிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிந்து டாஸ்மாக் கடையில் கைவரிசை காட்டிய ராபரி கும்பலை தேடி வருகின்றனர். துளையிடப்பட்ட கடைக்கு பேட்ச் ஒர்க் போட்டு மீண்டும் வியாபாரத்தையும் தொடங்கிவிட்டனர்.